தனுஷ், த்ரிஷா ஒரு போதை கும்பல். இவங்க கடலுக்குள்ள போய் மறைஞ்சிட்டா போதும் அப்படின்ற மாதிரி பாடகி சுஜித்ரா மறுபடியும் ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருக்காங்க. இதுதான் இப்ப பரபரப்பா பேசப்படுது. இதுக்கு முன்னாடியுமே நாம சுஜித்ரா பேசின நிறைய விஷயங்களை பத்தி நாம பேசியிருக்கோம். இத புதுசா தனுஷ், த்ரிஷா இவங்க ஒரு போதை கும்பல் அப்படின்ற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. சுஜித்ரா ஒரு பாடகி, ஆர்ஜே, டப்பிங் ஆர்டிஸ்ட் அப்படின்னு பன்முக திறமை கொண்டவங்க தான் இவங்க. இவங்களோட பாடல்கள் எல்லாமே நிறைய ஹிட் பாடல்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க குரல் ரொம்பவே நல்லா இருக்கும். இவங்க ஒரு சில நடிகைகளுக்கு டப்பிங்குமே பேசியிருக்காங்க. அது அவங்களுக்கு பக்காவா செட் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட பாடல் நிறைய பேருக்கு பிடிக்கும். ஒரு தனித்துவமான தன்மையில இருக்குன்னு கூட சொல்லலாம். இப்படி இருக்கக்கூடிய நடிகர் சுஜிலிக்ஸ் அப்படின்ற விவகாரத்துக்கு அப்புறமா இவங்க சினிமா விட்டு ஒதுங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு காலகட்டத்துல சுஜித்ராவோட வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பாடல், டப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் அடுத்தடுத்து வந்துட்டே இருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட டைம்ல ட்விட்டர்ல அடுத்தடுத்து ஹீரோ ஹீரோயின்ஸோட அந்தரங்க புகைப்படங்கள் வெளியாச்சு. இது சுச்சிலிக்ஸ் அப்படின்ற ஒரு பெயர் மூலமா வெளியாச்சு. இது அந்த டைம்ல மிகப்பெரிய அளவுல அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம சுஜித்ராவுக்கு எதிராக நிறைய பேர் நிறைய விஷயங்களை பேசினாங்க. இதுல மிக முக்கியமா பார்க்க வேண்டியது அவரோட கணவர் கார்த்தி சுஜித்ராவுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுடுச்சு, அதனாலதான் இப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாரு. இதுக்கப்புறமா இந்த விவகாரம் பெரிய அளவுல வெடிச்சது. இதனால சுஜித்ரா அவங்கள டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம சுஜித்ராவோட கணவர் கார்த்திக்கும் தனுஷும் வேற மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி சுஜித்ரா ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. அது பெரிய அளவுல வெடிச்சது. இதுக்கப்புறமா இவங்க சினிமா விட்டு ஒதுங்கினதுக்கு அப்புறமா ஆளே அடையாளம் காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா தான் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல பேட்டிகள் கொடுத்துட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கூட இருந்தவங்களா இருக்கட்டும், மற்ற நடிகர்களை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், அதாவது சினிமாவுக்கு அப்பாற்பட்டு அவங்கவுங்க என்னென்ன தப்புகள் பண்றாங்க, என்னென்ன பிராடுத்தனெல்லாம் பண்றாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் இவங்க வெளிப்படையா சொல்லிட்டு வர ஆரம்பிச்சாங்க. இதனால இவங்களோட பேட்டிகள் எல்லாமே பரபரப்பா இருக்கும். அதாவது சுஜித்ரா ஒரு பேட்டி கொடுக்குறாங்க அப்படின்னாலே இவங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு ஹீரோயினை பத்தி பேசியிருப்பாங்க, ஒரு ஹீரோவை பத்தி பேசியிருப்பாங்க. அதாவது நல்ல விதமா பேசியிருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு சில தேவையில்லாத விஷயங்களை பத்தி பேசியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதே நேரத்தில் சுஜித்ரா பேட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே கண்டிப்பா ஏதாவது ஒரு பொய் தான்ப்பா சொல்ல போறாங்க. எப்பவும் போல அவங்க இல்லாததை இருக்கிற மாதிரியும் பார்க்காததை பார்த்த மாதிரியும் கற்பனைகளை கலந்து பேசுவாங்கப்பா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கமெண்ட்டுகளை சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, சுஜித்ரா இவ்வளவு பேசுறாங்க அப்படி இருந்தும் அந்த சம்பந்தப்பட்ட நடிகரோ நடிகையோ ஏன் இது சம்பந்தமா வாயை திறக்க மாட்டாங்க, அப்போ அதுல உண்மை இருக்கு, அதனாலதான் யாருமே பேச மாட்டாங்க, அதனாலதான் சுஜித்ராவுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொல்லிட்டு போறாங்க. எப்படி இருந்தாலும் சுஜித்ராவோட பேட்டி இருக்கு, அவங்க ஏதாவது பத்தி பேசுறாங்க அப்படின்னாலே கண்டிப்பா அது வைரல் ஆகிடும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க பேசுவாங்க. அப்படிதான் இப்ப ரீசெண்டா விஜய், த்ரிஷா இவங்களோட ரிலேஷன்ஷிப் பத்தி பேசியிருந்தாங்க. அப்போ த்ரிஷா பத்தி தப்பாவும் பேசியிருந்தாங்க. அதே நேரத்துல விஜயோட அம்மா அப்பாவுமே ரொம்ப நல்லவங்க கிடையாது, விஜயோட அப்பா விஜயோட கேரவனுக்கே ஒரு பொண்ணு அனுப்புனாரு, அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒருத்தர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. த்ரிஷாவுக்கு கல்யாணத்துல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அவங்களுக்கு வேற மாதிரி ஒரு விஷயத்துலதான் இன்ட்ரெஸ்ட், அதே மாதிரி விஜய் கூட எல்லாம் அவங்க இல்ல, அவங்களுக்கு உதயநிதி தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம த்ரிஷாவுக்கு பொண்ணுங்கள்ல ரம்யா கிருஷ்ணனை பிடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. ஒரு டைம்ல ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அந்த மாதிரிலாம் வதந்திகள் வந்துச்சு. இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கும் போதுதான் இப்ப மறுபடியும் ஒரு பேட்டி ஒண்ணு சுஜித்ரா கொடுத்திருக்காங்க. இதுதான் இப்போ ரொம்பவே வைரலா மாறி இருக்கு, ரொம்பவே பரபரப்பாகவும் பேசப்படுது. இந்த பேட்டியில தான் சுஜித்ரா சொல்லியிருக்காங்க, த்ரிஷா அண்ட் தனுஷ் இவங்க ரெண்டு பேருமே ஒரு போதை கும்பல், இவங்க கடலுக்குள்ள போய் மறைஞ்சிட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ கொடுத்த பேட்டியை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னென்ன பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சுஜிலிக்ஸை வெளியிட்டதை தனுஷ் தான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாங்க. இதுக்கு த்ரிஷாவும் காரணம், அவரும் தான் உடந்தை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம தன்னோட கணவருக்கும் தனுஷ்க்கும் ஒரு உறவு இருக்கு, அவங்க ரெண்டு பேரும் தனியா ரூமுக்குள்ள போயிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேள்விகளை முன் வச்சாங்க. இதுல இன்னொரு மிக மிக முக்கியமான விஷயமா, ரம்யா கிருஷ்ணன் அண்ட் த்ரிஷா இவங்க ரெண்டு பேருமே கல்யாணமே பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு விஷயத்த பேசியிருந்தாங்க. இது பெரிய அளவுல சர்ச்சையா வெடிச்சுது. ஏன்னா சுஜித்ரா அப்படின்னாலே ஒரு கான்ட்ரவர்சி இல்லாம இருக்காது அப்படின்ற ஒரு பெயர் வாங்கினவங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே அப்படிதான் இருக்கும். அது மட்டும் இல்லாம நடிகைகள் என்னென்ன தப்புகளை பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டுவாங்க.
குறிப்பா கமலஹாசனோட வீட்டுல போதை பார்ட்டி நடந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருந்தாங்க. இப்படி இவங்களோட பேட்டிகள் எல்லாமே ஒரு வேற விதமா தான் இருக்கும். எந்த விஷயத்துல நல்லது சொல்றாங்களோ இல்லையோ, எந்தெந்த நடிகர்கள் கிட்ட என்னென்ன தப்புகள் இருக்கு, இவங்க என்னென்ன பண்றாங்க அப்படின்றதெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டுவாங்க. இப்போ புதுசா மறுபடியும் தனுஷ், த்ரிஷா இவங்களை பத்தி பேசியிருக்காங்க. த்ரிஷா பத்தி இப்போ ரீசெண்ட் டேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு வருது. விஜயோட குடும்பத்தை கெடுத்ததே த்ரிஷா தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு போறாங்க. விஜய்க்கும் த்ரிஷாவுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கு, அதனாலதான் சங்கீதா விவாகரத்து கேட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பரவலா பேசப்பட்டு வருது. இது உண்மையா இல்லையான்னு தெரியல. பட் இது சம்பந்தமாவும் சுஜித்ரா பேசியிருந்தாங்க. அதுவுமே பெரிய அளவுல வைரலாச்சு. இப்போ தனுஷ், த்ரிஷா பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 2 பேருமே ஒரு போதை கும்பல் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. இப்போ சமீப காலங்கள்ல சினிமாவில் இருக்கக்கூடிய நடிகர், நடிகைகள் போதை பொருட்களை அதிகமா பயன்படுத்துறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வந்துகிட்டு தான் இருக்குது. என்னன்னா, இந்த சுச்சிலிக்ஸ்க்கு அப்புறமா எனக்கு யார்கிட்டையும் பேசுறது அவ்வளவா பிடிக்காது. நான் யார்கிட்டையும் ரொம்பவே பேச மாட்டேன். நான் இப்போ தான் எல்லாத்துட்டையும் பேட்டி கொடுக்குறேன், பேசுறேன். இதுக்கு முன்னாடிலாம் நான் பேட்டியே கொடுக்க மாட்டேன். என்னன்னா, சுச்சிலிக்ஸ் அந்த விவகாரத்துக்கு முன்னாடி நான் பேட்டி கொடுக்க மாட்டேன், யார்கிட்டையும் அதிகமா பேச மாட்டேன் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த விவகாரத்துக்கு அப்புறமா தான் நான் பேட்டி கொடுக்கவே ஆரம்பிச்சிருக்கேன். வெளிப்படையா எல்லாமே சொல்லியிருக்கேன். இதுலதான் தனுஷ் அண்ட் த்ரிஷா இவங்க ஒரு போதை கும்பல், இவங்க கடலுக்குள்ள போயிட்டு மறைஞ்சிட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு ஹாலிவுட்டே பிடிக்காது, இருந்தாலும் நான் எல்லாத்தையும் பத்தி பேசுவேன் அப்படின்ற மாதிரி சுஜித்ரா சொல்லியிருக்காங்க. இதுதான் இப்போ கொஞ்சம் பரபரப்பா பேசப்படுது. சுஜித்ரா அப்படின்னாலே கொஞ்சம் ஃபயர் அப்படின்னு சொல்லலாம். எதுவுமே மறைக்காம தனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லிடுவாங்க. எந்த அளவுக்கு உண்மை இருக்குங்கிறது தெரியாது. பட் ஆனா ஒரு தைரியத்தோட சொல்லிடுவாங்க. ஆனா இவங்க யாரை பத்தி பேசினாலுமே அவங்க அதுக்கு கண்டனம் தெரிவிக்கவே மாட்டாங்க. ஏன்னா இதனால கண்டிப்பா அந்த நடிகர், நடிகை மேல தப்பு இருக்கு. அதனாலதான் யாருமே சுஜித்ராவுக்கு எதிராக பேச மாட்டாங்க அப்படின்ற மாதிரியுமே ரசிகர்கள் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி தான், சுஜித்ரா சொல்றதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு தெரியாது. பட் இருந்தாலும் இவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே ஒருவேளை இருந்திருக்குமோ. ஏன்னா சினிமா பொறுத்த வரைக்கும் நிறைய வதந்திகள் அப்பப்போ வந்துட்டு தான் இருக்கும். ஒரு நடிகை, நடிகர் கூட தொடர்பு படுத்தி பேசுறதா இருக்கட்டும், ஒரு நடிகர் ஒரு நடிகை கூட நடிச்சு அந்த படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா அந்த நடிகர் கூட அந்த நடிகையை சேர்த்து வச்சு பேசுறது, இது எல்லாமே வந்துட்டு தான் இருக்குது. இது இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா அதுக்கு சொல்ல போறதுக்கு தான் விஜயோட வாழ்க்கையை சொல்லலாம். இப்போ நடிகர் விஜயோட வாழ்க்கையை சொல்லலாம். அவருமே இப்போ பிரச்சனை தான் முடிச்சிட்டு இருக்காரு. அந்த விவாகரத்து வழக்கு வந்ததுக்கு அப்புறமா த்ரிஷா கூட சேர்த்து வச்சுதான் பேச்சுகள் வந்துகிட்டே இருக்கு. நிறைய திரை பிரபலங்கள், அப்புறம் பொதுமக்கள், அப்புறம் நிறைய பேர் இதை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்காங்க. விஜய், 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 த்ரிஷா, 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 இந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. இதை பத்தியுமே நம்மளுடைய சுஜித்ரா நிறைய பேசிட்டாங்க, நிறைய பேட்டிகள்ல கொடுத்துட்டாங்க. இதுவுமே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இப்ப திடீர்னு த்ரிஷா பத்தி தான் பேசியிருக்காங்க. அது அவங்க ஒரு போதை கும்பல் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. இப்ப கடந்த காலங்கள்ல பார்க்கும்போது ஒரு கடந்த ஆண்டுல எல்லாம் நடிகர்கள் அரெஸ்ட் ஆனாங்க. இந்த போதைப் பொருள் விளக்கு தொடர்பா நிறைய பேர் அரெஸ்ட் கூட ஆனாங்க. இப்போ திடீர்னு இந்த ஒரு விஷயத்த நம்மளுடைய பாடகி சுஜித்ரா கொளுத்தி போட்டிருக்காங்க. ஒரு டைம்ல இவங்களை அந்த ஒரு பீக்ல இருந்தாங்கன்னு கூட சொல்லலாம். இவங்களோட குரலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. இவங்க பாடின பாடல்கள் மற்றவங்கள்ல இருந்து கொஞ்சம் தனித்துவமா இருக்கும். ஏன்னா பேஸ் வாய்ஸ் இருக்கும், இவங்களுக்கு இருக்கும், ஒரு யூனிக் இருக்கும், ஒரு கேட்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். குறிப்பா இவங்களுக்கு குத்துப்பாட்டு அவ்வளோ செட் ஆகும். என் செல்ல பேர் ஆப்பிள், நெஞ்சை கசக்கி பிடித்து விட்டு போறவளை சாங்கா இருக்கட்டும், அதுக்கப்புறமா இப்படின்னு நிறைய பாடல்களை சொல்லலாம். எஸ்கியூஸ் மீ மிஸ்டர் கந்தசாமி அந்த சாங், அப்புறம் இப்படின்னு இவங்களோட குரலுக்குன்னு ஏற்ற சாங் நிறைய இருக்கு. குத்து சாங்க்கு இவங்க ரொம்பவே ட்ரெண்டிங்ல இருந்தாங்க. ஒரு டைம்ல அவ்வளோ பீக்ல இருந்தாங்க. பட் ஆனா இந்த ஒரு விவகாரம் பெரிய அளவில் ஆனதுக்கு அப்புறமா, சுச்சிலிக்ஸ் பெரிய அளவில் விவகாரம் ஆனதுக்கு அப்புறமா, பெரிய விஷயமா வெடிச்சதுக்கு அப்புறமா சினிமா விட்டு விலகி போயிட்டாங்க. பட் ஆனா இருந்தாலுமே அந்த பாடல்கள் இப்போ கேட்கும் போதுமே எல்லாருக்கும் பிடிச்ச ஒன்னாதான் இருக்குது. ஸோ ஒரு டைம்ல ஒரு நல்ல ஒரு ஹை லெவல்ல இருந்த ஒருத்தவங்க ஒரு சின்ன பிரச்சனை பெருசா வெடிச்சு இப்போ இப்படி இருக்காங்க. ஸோ இவங்களை பார்க்கும்போது ரொம்பவே மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறாங்க. இவங்க ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க அப்படிலாம் சொன்னாங்க. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு அப்புறமா சுஜித்ரா பேட்டிகள் கொடுக்க ஆரம்பிக்கும் போது அவங்களோட பழசுக்கும் இப்போ ரொம்பவே வித்தியாசம் இருந்துச்சு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கூட போயிருந்தாங்க. அப்போ கூட எல்லாருமே சுஜித்ரா பத்தி என்ன சொன்னாங்கன்னா, ரொம்பவே தனிமையில இருக்காங்க, ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ட் ஆயிருக்காங்க, அது பார்த்தாலே தெரியுது, இவங்க ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதாவது இவங்க ரொம்பவே தனிமைப்படுத்தப்பட்டு ரொம்பவே மன ரீதியா பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிலாம் சொன்னாங்க. பட் ஆனா அவரோட கணவர் கார்த்திக் சுஜித்ராவுக்கு மனநிலை சரி கிடையாது, அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாரு. ஸோ இதெல்லாம் அப்படிலாம் கடந்துதான் இப்போ இது வரைக்கும் வந்திருக்காங்க.
பட் இவங்க மறுபடியுமே சாங்ஸ் பாடினா நல்லா தான் இருக்கும். ஏன்னா இவங்களோட குரல் வந்து இன்னைக்கு வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கு. இப்போ வரக்கூடிய காலங்கள்லயுமே இவங்க பாடல்கள் பாடினா நல்லா தான் இருக்கும். பட் அவங்க இதுக்கு ஒத்துப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. சோ இருந்தாலும் சுசித்ரா பேசுனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவங்க பாடுனதுல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எது? அது மட்டும் இல்லாம இவங்க டப்பிங் பேசுனதுல உங்களுக்கு பிடிச்ச ஒரு கதாபாத்திரம் எது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.